வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு துர்கை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தினமுமே வீட்டில் விளக்கேற்றுவோம். ஆனால் நம்ம எந்த நேரத்தில் விளக்கேற்றும் போது நம்மளுக்கு அதிகமான பலன் இருக்குது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை இன்னுமே சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் நெக்ஸ்ட்டு அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அது மட்டும் இல்லாமல் நான் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ணல, அதுக்காக சாரி. இனிமேல் நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு முடிஞ்ச வரை நான் ட்ரை பண்ணுறேன். சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது விளக்கு, அதாவது எல்லா நேரங்கள்லேயும் எந்த நேரத்தில் வேணாலும் நம்ம விளக்கேற்றலாம். ராகு காலம், யமகண்டம் அந்த 2 நேரத்தை தவிர மற்ற எல்லா நேரங்கள்லேயும் பார்த்திங்கன்னா நம்ம விளக்கு ஏற்றலாம். ஆனால் நான் இப்போ சொல்ல போகிற இந்த குறிப்பிட்ட நேரத்தில் விளக்கேற்றும் போது நம்மளுக்கு ஒரு மன அமைதி, ஒரு மன நிம்மதி, அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துக்கு அதிகமான சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அந்த நேரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, காலையில் பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய 3:30 மணிலேருந்து 5:30 மணிக்குள்ளே, அதாவது 5:30 மணிக்கு உள்ளேயே அதாவது 3:30லேருந்து 5:30 மணிக்குள்ளேயே விளக்கேற்றிடணும். அப்படி ஏற்றும் போது பார்த்திங்கன்னா, அந்த குறிப்பிட்ட நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவர்கள்லாம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு அருள் புரிகிற நேரம் பார்த்திங்கன்னா அந்த நேரத்துக்கு சக்தி அதிகமாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த நேரத்தில் தீபம் ஏற்றி வழிபடலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா மாலை வேளையில் பார்த்திங்கன்னா 4:30 இருந்து 6 வரையும் பிரதோஷ காலம் இருக்குது. இந்த பிரதோஷ காலத்தில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்டவர்கள், அதாவது திருமணத்திற்காக வரன் பார்த்துட்ருக்காங்க இல்லையா, அவங்க அந்த மாதிரி இருக்கவங்க பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் விளக்கேற்றலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாலை 6 மணிக்கு மேலே பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே இந்த நேரம் சரியான நேரம். அதாவது இந்த நேரத்தில் விளக்கேற்றுறதுக்கு எல்லாருக்குமே நல்ல மகாலட்சுமி தாயார் ரொம்ப இந்த நேரத்தில் நீங்கள் விளக்கேற்றி வழிபடும்போது மகாலட்சுமி தாயாரை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் அழைக்கிறீங்க. ஓகேவா? அப்போம்போது உங்களுக்கு அதுக்கான பலன், அதாவது பணத்தடை, அது மாதிரி விஷயங்கள், கடன் பிரச்சனை, அந்த மாதிரி விஷயங்கள், அப்புறம் குழந்தைகள் உங்களோட குழந்தைகள் படிப்பில் மந்த நிலையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க நல்ல நிலைமைக்கு வருவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும். அதுக்காக பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மாலை வேளையில் 6 மணிக்கு மேலே ஏற்றுறது ரொம்பவே ஒரு சிறந்த பலனை கொடுக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இந்த ஒரு சந்தேகம் இருந்துகிட்ருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா விளக்கு எவ்வளோ நேரம் எரியணும், ஒரு வீட்டில் விளக்கு எவ்வளோ நேரம் எரியணும் அப்படின்ற சந்தேகம் இருந்துகிட்ருக்கு. அது பார்த்திங்கன்னா மினிமம் குறைஞ்சபட்சம் பார்த்திங்கன்னா அரை மணி நேரமாவது விளக்கு எரியணும். அதன் பிறகு பார்த்திங்கன்னா விளக்கை குளிர் வைக்கணும். குளிர் வைக்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே ப்ராப்பராக குளிர் வைக்கணும். அதாவது நம்ம ஊதியோ இல்லை கையால் அசைச்சு அந்த மாதிரி குளிர் வைக்கக்கூடாது. ரொம்பவே ப்ராப்பராக குளிர் வைக்கணும். சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் விளக்கேற்றிருப்பீங்க, அது தானாகவே குளிர்ந்துருச்சு அப்படின்னா நீங்கள் அதுக்காக பயப்பட வேணாம். அந்த மாதிரி தானாகவே மலை ஏறிடுச்சு அப்படின்னாலும் நம்ம அதுக்காக பயப்பட தேவையில்ல. ஆனால் முடிஞ்ச வரை தானாக, அதாவது பூஜை செய்கிற விளக்கு இருக்கு இல்லையா, அது முடிஞ்ச வரை தானாக மலை ஏறாமல் பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் தான் மலை ஏற்றணும். அதனால் முடிஞ்ச வரை விளக்க நீங்கள் ஏற்றிட்டு அதுக்கப்புறம் போய் உங்களோட வேலைகளை பார்ப்பீங்க இல்லையா, அப்போது விளக்கையும் நீங்கள் பார்த்துக்கணும். அது கரெக்டாக எண்ணெய் ஊற்றுறீங்கன்னா எண்ணெய் ஊற்றணும், நெய் ஊற்றுறீங்கன்னா நெய் ஊற்றி கரெக்டாக பராமரிக்கணும். ப்ராப்பராக பூஜையை செய்யணும். இப்படி பண்ணிகிட்டே வந்தீங்கனாலே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு முன்னாடி இருந்த நிலமையிலேருந்து ஒரு நல்ல ஒரு மாற்றம் உங்களோட வாழ்க்கையில் இருந்துகிட்ருக்கும். அது உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். அதாவது பார்த்திங்கன்னா எப்போதுமே ஒரு விஷயம் உடனேவே நடந்துராது இல்லையா. எல்லாமே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பண்ணிக்கிட்டே வரணும். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணும்போது தான் அதுக்கான பலன் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா. அதனால் நீங்கள் விளக்கு
விளக்கு வந்து ஏற்றிட்டு கடவுளை வந்து நம்பணும். நம்பி நீங்கள் வந்து பூஜையானதை வந்து மேற்கொள்ளணும். நான் வந்து சிலரை வந்து பார்த்துருக்கேன். அவங்க வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட வேலையில் வந்து ஒரு வேலை அப்படின்னு வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. விளக்கு முழுக்க முழுக்க உங்கள் கவனம் வந்து பூஜையில் இருக்க பட்சத்தில் பலன் வந்து அதிகமாக வந்து கிடைக்கும். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.